ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது கொல்லாதே காதலியே கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 19. விஜயும் நிகிதாவும் மும்பை வந்து இறங்கியவுடன் அவர்களை கார் டிரைவர் வேலாயுதம் அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஹோட்டலில் இறக்கிவிடவும் தங்களுடைய அறைக்கு வந்து குளித்து முடித்து தயாராகினர் விஜயும் நிகிதாவும். அப்போது விஜயின் அலைபேசியில் அழைப்பு மணி அலறியது. டிஸ்பிளேயில் பெயரை பார்த்தான் விஜய். மும்பை இன்ஸ்பெக்டர் பிரான்சில் தான் அழைத்து இருந்தார். உடனே எடுத்து காதில் வைத்தான். ஹலோ மிஸ்டர் விஜய், குட் மார்னிங். வெரி குட் மார்னிங் சார். அவர்கள் ஆங்கிலத்தில் பேசுவது, இங்கு தமிழில். நாங்கள் ஏற்பாடு செய்திருந்த ஹோட்டல் நல்லா இருக்கா விஜய்? ரூம் எல்லாம் வசதியாக இருக்கா? யா சார், இட்ஸ் ஃபைன். அப்புறம் மிஸ்டர் விஜய், நீங்கள் நேரில் வர்றீங்களா? பேசிக்கலாம். எஸ் சார், கொஞ்ச நேரத்தில் வர்றேன். ஓகே விஜய், see you. அலைபேசி அமைதியானது. நிக்கி, என்ன ரெடியாக கிளம்பலாமா? இதோ 5 நிமிஷத்தில் வந்துடுறேன் விஜய். அடுத்த 6வது நிமிடத்தில் தயாராகி வந்து சேர்ந்தாள் நிகிதா. நான் ரெடி விஜய், போகலாமா? மஞ்சள் நிறமும் பச்சை நிறமும் கலந்த நிறத்தில் சல்வார் கமிஸும் தலைக்கு போட்டிருந்த போனிடெயில் அவள் நடைக்கேற்ப அப்படியும் இப்படி மாடியது பார்க்க அழகாக இருக்க, அவள் வந்து நின்றவுடன் வாவ், வாட் அ பியூட்டி என்று கன்னத்தில் விரலை வைத்து கண்களை அகல விரித்து ஆச்சரியத்துடன் தன் மனைவியை பார்த்தான் விஜய். நிகிதா லேசாக கன்னம் சிவக்க மெல்லிய நாணச்சிரிப்புடன் சரி சரி போதும், சைட் அடித்தது, வாங்க போகலாம். சைட் அடித்தது போதும். டிரைவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? ஓ சாரி, உன்னை இந்த லுக்கில் பார்த்த உடனே மறந்தே போயிட்டேன் பாரு. அதுக்கு தான் நீங்கள் மட்டுமே வந்திருக்கலாம் விஜய். இப்படி மறந்தெல்லாம் போகிறீங்க பாருங்க. ஆனால் அப்பப்போ உன்னோட இந்த எக்ஸ்ட்ராடினரி மூளை தேவைப்படுது எனக்கு. அதுவும் இல்லாமல் நீ இருந்தால் எனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் ஊக்க மருந்து கொடுப்பல்ல. சிரித்து கொண்டே தன் மொபைல் ஃபோனை எடுத்து கார் டிரைவர் வேலாயுதத்தை அழைத்து தாங்கள் கிளம்ப வேண்டும் என்றும் வண்டியை கொண்டு வரும்படியும் தகவல் கூறினான். பிறகு இருவரும் அறையை பூட்டி கொண்டு கிளம்பினார்கள். இவர்கள் வாசலுக்கு வரும்போதே தயாராக நின்றிருந்தது கார். சார் வாங்க சார். கார் கதவை திறந்துவிட்டு வரவேற்றான் வேலாயுதம். இருவரும் ஏறிக்கொண்டதும் கார் கிளம்பியது. எங்கே சார், ஸ்டேஷனுக்கா? ஆமாம் வேலாயுதம், ஸ்டேஷனுக்கு விடுங்க. அது சரி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் சார். அடுத்த 20 நிமிடங்களில் ஸ்டேஷனை வந்தடைந்தனர். இவர்களுக்காகவே காத்து கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர் பிரான்சில். உள்ளே நுழைந்ததும் இவர்களை சிரிப்புடன் வரவேற்றார். வாங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் விஜய், வெல்கம் டு மும்பை. குட் மார்னிங் சார். தேங்க்யூ. என்ன விஜய், கல்யாணம் ஆன 1 வாரத்தில் கடமை உங்களுக்கு அழைச்சிடுச்சு இல்லையா? ஆமாம் சார், பட் நோ ப்ராப்ளம். இந்த வேலையில் இதெல்லாம் சகஜம்தானே, தெரிஞ்சு தானே வர்றோம். எஸ், நீங்கள் சொல்கிறது சரிதான். பட் சில கேஸில் உங்கள் டிடெக்டிவ் மூளை தேவைப்படுதே, என்ன செய்கிறது? அதனால தான் தொந்தரவு பண்ண வேண்டியிருக்கு. ஐ டோட்டலி என்ஜாய் திஸ் ஜாப் சார். எங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னா அது ரொம்ப சந்தோஷந்தானே. தான் கொண்டு வந்திருந்த ஃபைலை எடுத்து இன்ஸ்பெக்டரிடம் நீட்டினான் விஜய். இந்தாங்க சார், அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் இந்த ஃபைலில் இருக்குது பாருங்கள். இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் இந்த கேஸை பற்றி சுருக்கமாக சொன்னார் என்கிட்ட. ரியலி இட்ஸ் எ சீரியஸ் ஒன், சம்திங் அன்பிலீவபிள். எஸ் சார், இது வரைக்கும் 19 கொலை செஞ்சுருக்கான். என்னமோ ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி கழுத்தை தன்னோட பல்லாலேயே கடித்து ரத்தத்தை குடிச்சிருக்கான். பார்க்கவே பயங்கரமாக இருந்தது சார். நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது மிஸ்டர் விஜய். அதில் கொலையான அத்தனை பேரும் பாவம் சின்ன பொண்ணுங்க சார். 20 வயசு பொண்ணுங்க. தங்களோட வாழ்க்கையை இன்னும் வாழவே ஆரம்பிக்காத பொண்ணுங்க. நடக்க போகிற இந்த கடைசி கொலையாவது எப்படியாச்சும் நிறுத்தணும் சார். அதுக்குள்ளே எப்படியாவது அந்த கொலையாளியை பிடிக்கணும். ஷியோர் விஜய், கண்டிப்பாக பிடிச்சிருவோம். சொல்லுங்கள், கொலையாளியை பிடிக்க என்ன திட்டம் வச்சுருக்கீங்க நீங்கள்? கொலையாகிற பெண்கள் எல்லாருமே 20 வயசில் இருக்கிறவங்கள தான் இருக்காங்க. ஸோ நம்மோட மூவ் அதிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 20 வயது பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்ற லிஸ்ட்டு எடுப்போம். தென் அதில் யாருக்கு எப்போ என்னைக்கு பர்த்டேன்னு பிரிக்கணும். அவங்களில் யார் யார் பர்த்டே செலிப்ரேஷனை பார்ட்டி ஹாலில் வச்சு பண்ணுறாங்க, யார் எந்த ஹாலில் புக் பண்ணியிருக்காங்க, இப்படி ஃபில்டர் பண்ணி நம்ம இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போவோம். எக்ஸலண்ட் மிஸ்டர் விஜய், ப்ரில்லியண்ட்டாக பிளான் பண்ணியிருக்கீங்க. பட் இதெல்லாம் பாசிபிள் தானா? கொஞ்சம் கஷ்டம்தான் சார். பட் இது கம்ப்யூட்டர் காலம்.
முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே பாசிபிள் தான். எஸ், யூ ஆர் கரெக்ட். அதுக்கு எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ளவங்க, சாதாரண அறிவு இருந்தால் மட்டும் பத்தாது, அதை அப்படியே கரைச்சி குடித்தவங்க 2 பேர் வேணும் சார். எனக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள். ஷியோர் விஜய், உடனே பண்ணுறேன். எல்லாமே கொஞ்சம் குயிக்காக நடக்கணும் சார். ஏன்னா நமக்கு டைம் இல்லை. கொலைகாரன் என்ன பிளானில் இருக்கான்னு நமக்கு தெரியாது. அடுத்த கொலையை எங்கே, எப்போ, எப்படின்னு திட்டம் வச்சுருக்கானோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். நாம் எவ்வளவு சீக்கிரம் காயை நகர்த்துறோமோ அவ்வளவு சீக்கிரம் அவனோட பிளானை முறிக்க நமக்கு சான்ஸ் இருக்குது, முறியடிக்கிறதுக்கு. இன்ஸ்பெக்டர் ஃப்ரான்சில் யாருக்கோ தொலைபேசியில் பேசினார். உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வாங்க மிஸ்டர் நவீன். தொலைபேசியை அணைத்துவிட்டு, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துருவாங்க விஜய் அவங்க. அந்த அரை மணி நேரத்தில் அதுவரை நடந்த அனைத்து கொலைகளை பற்றியும் விளக்க ஆரம்பித்தான் விஜய். கொலைகாரன் நம் அனைவரையும் போன்ற ஒரு சாதாரண மனிதன் அல்லாத ஒரு இரத்த காட்டேரியாக இருக்க நிறைய வாய்ப்புகள் உள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்கள் வலுவாக உள்ளதாகவும் தெரிவித்தான் விஜய். இதுவரை நடந்த இன்வெஸ்டிகேஷனில் என்னென்ன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பதையும் பற்றி தெளிவாக கூறினான். ஓ மை காட், இந்த கேஸ் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது விஜய். கொஞ்சம் இல்லை சார், ரொம்பவே வித்தியாசமானதாக தான் படுது. கொலைகாரனோட மோட்டிவ் என்ன, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான், இது எதுவுமே தெரியலை இல்லையா? எஸ் சார், தெரியவே இல்லை. அப்போது அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த 2 இளைஞர்கள் உள்ளே நுழைந்தனர். இன்ஸ்பெக்டர் எதிரில் வந்து விரைப்பாக நின்று சல்யூட் அடித்தனர். வாங்க மிஸ்டர் நவீன், வாங்க மிஸ்டர் அசோக், உட்காருங்க. இருவரும் இருக்கைகளில் அமர்ந்தனர். விஜய், இவர் நவீன், இவர் அசோக். நீங்கள் கேட்ட கம்ப்யூட்டர் புத்திசாலிகள், அதை அப்படியே கரைச்சி குடித்தவங்க என்று சிரித்தார். நவீன், அசோக், இவர் மிஸ்டர் விஜய், டிடெக்டிவ் ஏஜென்சி. இவங்க மிஸ்ஸஸ் நிகிதா விஜய் அண்ட் ஆல்சோ அவரோட அசிஸ்டண்ட். ஹலோ சார் என்று ஒருவரை ஒருவர் கைக்குலுக்கி கொண்டார்கள். நவீன், அசோக், நீங்கள் 2 பேரும் சாருக்கு தான் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. அவர் சொல்கிறத செய்யுங்க. ஒரு கொலைகாரனை கண்டுபிடிக்க உங்கள் கம்ப்யூட்டர் மூலம் தேவைப்படுது எங்களுக்கு. ஓகே சார், ஷியோர். நாங்கள் எங்களால் முடிஞ்சதாக கண்டிப்பாக செய்வோம். ஓகே, குட். மிஸ்டர் விஜய், நவ் யூ கோ அஹெட். சார், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நாங்கள் ஹோட்டல் ரூமில் இருந்தே எங்கள் வேலையை பார்க்குறோமே. ஓஎஸ் விஜய், நோ ப்ராப்ளம். நீங்கள் அங்கேருந்தே உங்கள் வேலையை பாருங்கள். நவீன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அங்கே வைஃபை கனெக்ஷன் இருக்கணும் சார், தட்ஸ் ஆல். ஓஎஸ், அதெல்லாம் இருக்கும், நோ ப்ராப்ளம். ஓகே விஜய், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள், உடனே அரேஞ்ச் பண்ணுறேன். ஷியோர் சார், இப்போ நாங்கள் கிளம்புறோம். ஆல் த பெஸ்ட் விஜய், குற்றவாளியை சீக்கிரம் கண்டுபிடிங்க. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் சார். தேங்க்யூ. நால்வரும் அங்கிருந்து கிளம்பினர், தங்களின் தேடுதல் வேட்டையை எதிர்கொண்டு. அத்தியாயம் 20. விஜய் நிகிதாவுடன் சேர்ந்து நவீனும் அசோக்கும் சேர்ந்து ஹோட்டல் அறைக்கு வந்து சேருகின்றனர். ஹோட்டல் அறையில் முன்புறம் படுக்கையறை போக குளியலறைக்கு பக்கத்தில் ஒரு அறை இருந்தது. நவீனும் அசோக்கும் அந்த அறையில் அமர்ந்து கொண்டு தங்கள் வேலையை தொடங்கினர். விஜய் தனது திட்டத்தை இருவரிடமும் விளக்கினான். இருவரும் அதை கவனத்துடன் கேட்டுக்கொண்டனர். என்ன நவீன், இப்போ நான் சொன்னது எல்லாமே செஞ்சிடலாம்ல? இஸ் இட் பாசிபிள்? எஸ் சார், ஷியராக செஞ்சிடலாம். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது 20 வயது பெண்களுடைய லிஸ்ட்டு தயார் பண்ணுறது தான். ஓகே? எஸ் சார், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் சார். அடுத்த 3 மணி நேரத்தில் அந்த லிஸ்ட்டு தயார் செய்து விஜயிடம் கூறினர். ஓ ஒண்டர்ஃபுல் நவீன், இவ்வளோ வேகமாக செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வெரி குட். ஓகே, இப்போ இதில் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க பர்த்டே என்னைக்குன்னு லிஸ்ட்டு பண்ணுங்கள். நாளைக்கு பர்த்டே யாருக்குன்னு தெரிஞ்சால் நாம் இன்வெஸ்டிகேஷனை அங்கேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு லிஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுக்குறோம் சார். நவீன், நாளை லிஸ்ட்டு ரெடியான உடனே அதில் யார் பர்த்டே பார்ட்டி ஹாலில் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். அதுக்கப்புறமா அடுத்த நாளோட லிஸ்ட்டு ரெடி பண்ணலாம். ஏன்னா மேபி நாளைய பிறந்தநாள் பார்ட்டியில் கூட ஏதாவது நடக்க சான்சஸ் இருக்குல்ல. ஸோ அப்படி இருந்தால் நாம் அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்ணலாம். ஓகே சார், வி வில் ட்ரை சார். அடுத்ததாக செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும் அட்டவணை போடத் தொடங்கினான் விஜய். முகிலன் பிந்துவிடம் சொன்னது போல் சனிக்கிழமை அன்று காலையில் 9 மணிக்கெல்லாம் அவளை அழைத்துச் செல்ல அவள் வீட்டில் ஆஜரானான். வீட்டின் அழைப்பு மணியை முகிலன் அழுத்தும் போது பிந்து குளித்து முடித்து உடை மாற்றிக்கொண்டு இருந்தாள். மணி 9 தானே ஆகுது, யாராயிருக்கும்?
முகிலன் அதுக்குள்ளவா வந்திருப்பாரு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே வேகமாக உடையை அணிந்து கொண்டாள். அதற்குள் 2வது தடவையாக சத்தம் கேட்டது. அவசரமாக சென்று கதவை திறப்பதற்குள் அடுத்தடுத்து கேட்கவும் கொஞ்சம் எரிச்சலுடனே தாழ்பாலை விளக்கினாள். முகத்தில் கோபம் கொந்தளிக்க கதவை திறந்தவள் வெளியே முகிலனை பார்த்ததும் சட்டென்று குளிர்ச்சியானாள். வரதுக்குள்ளே எத்தனை தடவை பெல் போடுறீங்க? ஏன் முகில் இப்படி? ஆமாம், சும்மாதான், உன்னை கொஞ்சம் கோவம் வரவழைச்சி தான் பார்ப்போமேன்னு தான் சிரித்தான் முகிலன். அது சரி, மணி 9 தானே ஆகுது, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? ஆமாம் பிந்து, கடைக்கு போயிட்டு அப்படியே அந்த குழந்தைகள் காப்பகத்துக்கு போகணும்னு நீ சொன்னேல்ல, அதான் சீக்கிரமாகவே கிளம்பலான்னு தான். ஓ அப்படியா? இதோ நான் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் முகில். ஓகே பிந்து, லேட் பண்ணாமல் சீக்கிரம் வா. உள்ளே சென்றவள் தலையை பின்னலிட்டு முகத்திற்கு கொஞ்சமாக மேக்கப் போட்டுக்கொண்டு கண்ணாடியில் பார்த்தாள். திருப்தியாக இருக்கவும் வெளியே வந்தாள். நான் ரெடி முகில், கிளம்பலாம். இருவரும் வெளியே வந்து காரில் ஏறிக்கொண்டு கிளம்பினர். முதலில் ஒரு புகழ்பெற்ற ரெடிமேட் ஆடைகள் விற்கும் கடைக்கு சென்று நிறுத்தினான் முகிலன். தனக்கு பிடித்தமான ஒரு உடையை தேர்வு செய்து பிந்துவிடம் காட்டினான். நீல நிறத்தில் நீல கவுன் மாடலில் வேலைப்பாடுகளுடன் மிகவும் கிராண்டாக இருந்தது அது. பிந்துவுக்கும் அதை பார்த்தவுடன் மிகவும் பிடித்து போனது. அதை வாங்கி கொண்டு வெளியே வந்தனர். பின்னர் பிந்து கூறிய அந்த வார்த்தை குழந்தைகள் இல்லத்திற்கு காரை செலுத்தினான் முகிலன். அங்கு மொத்தமாக ஒரு 50 குழந்தைகள் இருந்தனர். 2 வயது முதல் 5 வயது குழந்தைகள். அனைவரும் தாய் தந்தை இல்லாத ஆதரவற்றோர். அவர்களை கவனித்துக் கொள்வதற்கு 2 ஆயாமாக்கள், பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு 2 ஆசிரியைகள் இருந்தனர். அதன் காப்பாளர் அவர்களை வரவேற்றார். குழந்தைகளை பார்த்தவுடன் பிந்துவும் அவர்களில் ஒருத்தியானாள் குழந்தையாக. உற்சாகமும் பரவசமும் அவளுடைய முகத்தில் விளையாடின. முகிலனும் அந்த பிஞ்சு குழந்தைகளை பார்த்து கொஞ்சம் நெகிழ்ந்துதான் போனான். பிந்துவும் குழந்தையோடு குழந்தையாக விளையாடுவதைக் கண்டு அவனும் அவர்களுடன் விளையாட ஆரம்பித்தான். ஓடிப்பிடித்து விளையாடுவது, ஹைட் அண்ட் சீக், பல்லாங்குழி, அதை போன்று இன்னும் நிறைய விளையாடினர். இருவருமே அவர்களுடன் ஒன்றி போயினர். மதிய உணவு நேரம் வந்தது. குழந்தைகளை வரிசையாக அமர வைத்து இருவரும் பரிமாறினர். மனம் நிறைவாக இருப்பது போன்ற ஒரு உணர்வில் இருந்தான் முகிலன். பிறகு இருவரும் சாப்பிட அமர்ந்தனர். முகில், குழந்தைங்க கூட விளையாடினது ரொம்ப நல்லா இருந்ததில்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எஸ் பிந்து, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ என்ஜாய்டு வெரி மச். நமக்கு கல்யாணம் ஆனப்புறம் நாமளும் சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கணும் முகில், ஓகேயா? ஓகே. உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்? தடுமாறினான் முகிலன். என்ன கேட்ட? உங்களுக்கு என்ன குழந்தை பிடிக்கும்னு கேட்டேன். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? எதுவாக இருந்தாலும் ஓகே பிந்து, தயக்கத்துடன் கூறினான் முகிலன். எனக்கு 2 குழந்தை பிறக்கணும்னு ஆசையாக இருக்குது முகில். உங்களை மாதிரி ஒன்று, என்ன மாதிரி ஒன்று. பிறகு இருவரும் அவர்களிடம் விடை பெற்று கொண்டு வெளியே வந்தனர். முகில், உங்களுக்கு இப்போ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். முகிலன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு தெரியலையே பிந்து என்று உதட்டை பிதுக்கினான். தன் கைப்பையில் இருந்து எதையோ எடுத்து அவன் முன் நீட்டி, இங்கே பாருங்க என்று சிரிப்புடன் கூறினாள். அதை பார்த்து திடுக்கிட்டான் முகிலன். அது சினிமா படத்திற்கான டிக்கெட். என்ன இது, சினிமா டிக்கெட்டா? எப்போ, ஏன்? இது என்ன கேள்வி முகிலன்? சினிமா டிக்கெட் எதுக்குன்னா போகிறதுக்கு தான். நாம் 2 பேரும் இப்போ நேராக சினிமாவுக்கு போகிறோம், ஓகே? என்கிட்ட கேட்காம ஏன் நீயா ஏதாவது செய்கிற பிந்து? இப்போ படத்துக்கு போனால் ஈவினிங் ஆயிருமே. பதட்டத்துடன் கத்தினான் முகிலன். அவனுடைய பதட்டத்தின் காரணம் புரியாமல், ஸோ வாட் முகிலன், ஈவினிங் ஆனால் என்ன? குழப்பத்துடன் கேட்டாள் பிந்து. இறுகிய முகத்துடன் ஓரிடத்தில் நிலை கொள்ளாமல் தவித்தபடி அங்கும் இங்கும் நடத்தான் முகிலன். முகில் ஏன் இப்படி பண்ணுறாரு? அன்னைக்கும் அப்படி தான், ஈவினிங் வெளியே போகலான்னு சொன்ன உடனே அப்படியே டென்ஷன் ஆயிட்டாரு. இப்போ இப்படி பண்ணுறாரு. சம்திங் ராங் என்று நினைத்தபடி யோசனையுடன் அவனையே பார்த்தாள். அங்கு அவன் தவிப்புடன் நடந்து கொண்டிருந்ததை பார்த்து பிந்து குழப்பத்துடனும் ஒரு இனம் புரியா பதட்டத்துடனும் அவனையே ஆச்சரியமாக பார்த்தாள். இவருக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்காரு? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த 2 அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். பாய்.